ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமுனரி. கான்டாக்ட் நம்பர் 85 31 99 86 97. இறந்தவ வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாது, ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன நினச்சி அம்மாட்ட குறி வைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை சொல்லி உங்களுக்கு தீர்வும் கொடுப்பாங்க. எங்கள் நத்த மாரியம்மா சொன்ன கதை. பூசணிக்காய் சுண்டைக்காய் இருந்திருக்கு. பூசணிக்காய் எப்படி காய்க்கும்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். பூசணிக்காய் வந்து ஒரு காம்பில் ஒரு காய் மட்டும்தான் காய்க்கும், ஆனால் பெரிய காயாக காய்க்கும். சுண்டைக்காய் ஒரு காம்பில் நிறைய காய்க்கும், எண்ணி பார்க்காத முடியாத அளவுக்கு காய்ச்சிருக்கும். அப்போ 2 பேரில் யார் பெரியவங்க? 2 பேரும் பேசிக்கிறாங்க, சுண்டைக்காயும் பூசணிக்காயும். பூசணிக்காய் சொல்லுது நான் தான் பெரியவேன்னு சொல்லுது, சுண்டைக்காய் சொல்லுது நான் தான் பெரியவேன்னு சொல்லுது. இப்போ இந்த 2 பேரில் யார் பெரியவன்னு நம்மதே முடிவு பண்ணணும். உங்களுக்கே தெரியும், ஒருத்தனாக இருந்து எந்த விஷயத்தையும் எந்த காரியத்தையும் நம்மளால் செய்யவே முடியாது. ஒருத்தனால் ஏதாச்சும் காரியம் செய்ய முடியுமா? ஒருத்தர் இருந்து எந்த இதையுமே நம்மளால் செய்ய முடியாது. இதே 10 பேர் சேர்ந்தோம்னா எதுவாக இருந்தாலும் செஞ்சிடலாம். ஒரு மலையை கூட 10 பேர் சேர்ந்தால் விரட்டி கொண்டு வந்துடலாம். அப்போ வந்து யார் பெரியவங்க? பார்க்க வந்து பூசணிக்காய் பெருசு, அதனால் அவங்க பெரியவங்க நம்ம நினைக்க முடியாது. சுண்டைக்காய் சிறுசாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்குது. ஒரு இடத்துல கூடி ஒற்றுமையாக ஒரு காம்பில் அப்படியே கொத்து கொத்தாக காய்க்குது. அப்போ சுண்டைக்காயும் பெருசு. அப்போ வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யலாம். ஆனால் ஒருத்தராக இருந்து ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருத்தராக இருந்து எதையுமே செய்ய முடியாது. 10 பேர் சேர்ந்தாத்தே எந்த விசேஷமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு நல்லது கெட்டதை கேட்டுக்கலாம். 10 பேர் இருந்தால் இது எப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு கேட்டுக்கலாம். ஆனால் ஒருத்தனாக எடுக்கிற முடிவு வந்து அது நல்லதா கெட்டதான்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் எடுக்கிற முடிவு நல்லதுன்னு அவன் நினச்சிக்கலாம். ஆனால் 10 பேர் இருக்கிறப்ப ஆளுக்கு ஒன்றா சொல்லிடுவான், இது இல்லை இப்படி செய்யாத, இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இதை இப்படி செய் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால் வந்து 10 பேர் சேர்ந்தாத்தே ஒரு காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னு எங்கள் அம்மா இந்த கதைக்கு வந்து நத்த மாரியம்மா சொன்ன கதையின் அர்த்தம். இந்த கதையை பார்க்குற எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் நிறைஞ்ச செல்வத்துடன் இருக்கணும். எங்கள் நத்த மாரி தாய்கிட்ட உங்களுக்காக மனப்பூர்வமாக அந்த மக வேண்டிக்கிறேன்.